போதைப்பொருள் தடுப்பு கவுஹாத்தி மண்டல துணை இயக்குநராக உள்ள தமிழக ஐபிஎஸ் அதிகாரி சுதாகருக்கு சென்னை மண்டல துணை இயக்குநராக கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணன், தகவல்கள் என்ன? தமிழக காவல்துறையில 2003ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான சுதாகர் தமிழக காவல்துறையில பல்வேறு பொறுப்புகள்ல துணை ஆணையர், மாவட்ட எஃப்சி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். அதே போன்று மேற்கு மண்டல ஐஜியாக இருந்தார். சென்னை காவல் ஆணையரகத்துல போக்குவரத்து பிரிவினுடைய கூடுதல் ஆணையராகவும் இருந்தார். இந்த நிலையில் தான் மத்திய அயல் பணிக்காக அவர் வடகிழக்கு மண்டலம், அதாவது கவுஹாத்தி தலைமையமாக கொண்ட வடகிழக்கு மண்டலத்தினுடைய என்சிபி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய துணை இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டு பொறுப்பில் இருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பாக சென்னை மண்டலம், அதாவது தென் மண்டலத்திற்கான துணை இயக்குனர் என்ற கூடுதல் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தென் மண்டலத்திற்கான துணை இயக்குநராக வெங்கடேஷ் இருந்த நிலையில் அவர் தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் வடகிழக்கு மண்டலத்தினுடைய தற்போது துணை இயக்குநராக இருக்கக்கூடிய சுதாகருக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த தென்மண்டல துணை இயக்குநர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அவர் சென்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்சிபியில் இருக்கக்கூடிய வழக்குகள், புதிதாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் குறித்தெல்லாம் ஒரு ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சரவணன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.